வேர்ல்டு ரிச்சஸ்ட் டெம்பிள் பத்மநாதன் டெம்பிள் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த கோயிலுடைய மூலவர் விஷ்ணு பகவான் ஆவார். அவருக்கு அனந்த பத்மநாதன் என்று மற்றொரு பெயரும் உண்டு. எதனால் அவருக்கு அந்த பெயர் வர காரணம் ஆயிற்று என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த கோயில் எங்கு அமைந்துள்ளது என்றால் கேரளா மாநிலத்தின் தலைநகரான திருவனந்தபுரத்தில் தான் அமைந்துள்ளது. திருவனந்தபுரம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 1 கிலோமீட்டர் தொலைவிலும், ஏர்போர்ட்லேருந்து 6 கிலோமீட்டர் தொலைவிலும், திருவனந்தபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 2 கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த கோயில் அமைந்துள்ளது. இந்த கோயில் உள்ள சிறப்பு பற்றி பார்க்கலாம். 5000 ஆண்டுகள் பழமையான கோயில். ஏனென்றால் கலியுகம் தொடங்கியதிலிருந்து இந்த கோயில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. 108 திவ்ய தேசத்தில் இந்த கோயிலும் ஒன்று. 2011 இருந்து இந்த கோயில் தான் வேர்ல்டு ரிச்சஸ்ட் டெம்பிள் ஆகும். இந்த கோயில் விஷ்ணு பகவான் அனந்த சயனம் என்ற போஸ்டரில் காட்சியளிக்கிறாங்க. அதாவது ஆதிசேஷர் என்ற 5 தலை பாம்பு படுக்கையில் யோக நித்திரையில் படுத்த நிலையில் காட்சியளிப்பதாக. அதனால தான் விஷ்ணு பகவான் அவர்களுக்கு அனந்த பத்மநாதன் என்று மற்றொரு பெயர் வர காரணமாயிற்று. இந்த அனந்த பத்மநாபன் சாமியை தரிசனம் செய்ய 3 வாசல் வழியாக மட்டும்தான் தரிசனம் செய்ய முடியும். ஏனென்றால் பத்மநாதன் சாமி சிலை 18 அடி மிக நீளமாக படுத்த நிலையில் இருப்பதால் முதல் வாசல் வழியாக அவருடைய தலை, மார்பு, கை பகுதியும், 2வது வாசல் வழியாக அவருடைய வயிற்று பகுதியும், 3வது வாசல் வழியாக அவருடைய கால் பகுதியும் தரிசனம் செய்ய முடியும். ஆனால் 3வது வாசலில் இருந்துதான் சாமி தரிசனம் ஆரம்பம் ஆகும். இந்த கோயிலில் என்ன ட்ரெஸ் கோடெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, ஜென்ஸுக்கு வேஷ்டி துண்டு மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்க. ஃபேண்ட்டு, ஷர்ட்டு, பனியன், டிஷர்ட்லாம் அலோடு கிடையாது. லேடிஸுக்கு சாரீ மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்க. சுடிதாரு, ஜீன்ஸ் பேண்ட்டு எல்லாம் நாட் அலோடு. அதனால தான் கிளாக் ரூம்லேயே வேஷ்டி, சாரீ எல்லாம் வாடகைக்கு லோயஸ்ட் ரெண்ட்லேயே கிடைக்குது. எலக்ட்ரானிக்ஸ் கெட்ஜெட்ஸ்லாம் இந்த நாட் அலோடு. டோக்கன் முறையில் இந்த லாக் ரூமில் வச்சுட்டு போகலாம். இந்த கோயில் உள்ள என்னென்ன சந்நிதி எல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். விநாயகர் சந்நிதி இருக்குது, நரசிம்மர், அப்புறம் ஐயப்பன், ஆஞ்சநேயர் சன்னதி எல்லாம் இருக்கிறது. இந்த கோயிலுக்கு 3 கோபுர வாசல் வழியாக உள்ள செல்லலாம். கிழக்கு, மேற்கு, வடக்குன்னு ஒவ்வொரு வாசலும் கிளாக் ரூமும் இருக்கு. மேற்கு வாசல் வழியாக போனால் கூட்டம் கம்மியாக இருக்குது மற்ற 2 வாசலை கம்பேர் பண்ணும்போது. இந்த கோயிலோட டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் 3:30 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் தான். மாலை 5 மணிலேருந்து 7:15 வரைக்கும் தான் இந்த கோயிலில் தரிசனம் அனுமதிக்கிறாங்க. இதேபோல் ஒரு சிறப்பு மிக்க மற்றொரு கோயில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.